ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட்ரிக்ஸ் கலெக்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆர்ஆர்பி குரூப் டியோட ரிசல்ட் பற்றின ஒரு அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம ரெண்டு சோர்ஸில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ், இன்னொன்று வந்து என்டிடிவி. ஓகேங்களா? ஸோ இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான் வந்து Feb 30 ரிசல்ட் ரிலீஸ் ஆக சொல்லியிருந்தாங்க. ஸோ Feb 30 வந்ததுக்கப்புறமா வந்து ரிசல்ட் வந்து டிலே ஆகிட்டு Feb 17 வரும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து Feb 17 வரும்போது Feb 17 முன்னாடியே வந்து 11 o'clock மேலே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து 1 PM மேலே வரும் சொல்லியிருந்தாங்க. அப்புறமா வந்து நைட் 11 o'clock மேலே வரும் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி அவங்க மாற்றி சொல்லியிருந்தே இருந்தாங்க. ஸோ கடைசி வரைக்கும் வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆர்ஐபி குரூப் ரிசல்ட் வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபெப்ரவரியில் வரணும். ரிசல்ட் வந்து நம்ம மார்ச்சில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, ஸோ ரிசல்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணுற நோட்டிஃபிகேஷன், அதாவது இந்த பிடி எக்ஸாம்லாம் இருக்குது எப்போவெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே வந்துடும் அப்படின்னும், அது வந்து Feb 28 தான் வரப்போதுனும், ரிசல்ட் வந்து மார்ச்சில் வரணும் வந்து சொல்லியிருக்காங்க. யார் சொன்னாங்கன்னா, ஆர்ஐபி அஃபீஷியல் அங்கராஜ் மோகனே வந்து இங்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க வந்து ப்ரீவியஸாக வந்து அங்கராஜ் மோகன் சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு ஓவர் டேட் தள்ளி போயிட்டே இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து இந்த அளவுக்கு நம்ப முடியும் அப்படின்னு தெரியல. ஸோ இன்னொரு சோர்ஸில் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம என்டிடிவி நியூஸ் படி பார்க்கும்பொழுது ஆர்ஆர்பி குரூப் டியோட ரிசல்ட் வந்து நாட் இன் மார்ச். ஸோ சேஸ் இன் அஃபிஷியல் சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் டியோட ரிசல்ட் வந்து மார்ச்சில் வராதுனும், ஸோ ஃபெப்ரவரியே வரும் அப்படின்னு இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் February ஒன்லி. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் வந்து ஃபெப்ரவரியில் மட்டும்தான் வந்து வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க வேறு என்ன ரிசல்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்க்கும்பொழுது, அதாவது ரிசல்ட் வந்து குரூப் டி பற்றின வந்து நிறைய பேர் வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மீடியாவில் வந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ரிசல்ட் வந்து ஃபெப்ரவரியில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பட் ரிசல்ட் வந்து டிலே ஆகுறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரிசல்ட் வந்து ஃபெப்ரவரியில் எதிர்பார்க்கலாம்னா ஃபெப்ரவரி எண்டுக்குள்ளே தான் வரும் சொல்லலாம். ரொம்ப சீக்கிரம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ரிசல்ட் வந்து நிறைய எரர் இருக்கணும், அதை வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு அஃபீஷியலாக வந்து நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை வழி பார்க்கும்பொழுது ரிசல்ட் வந்து லாஸ்ட் வீக் எதிர்பார்க்கலாம். இந்த ஃபெப்ரவரி வந்து லாஸ்ட் வீக், அதாவது 25க்கு மேலே வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து 20க்குள்ளே வந்து வந்துடும். அதாவது 20 25க்குள்ளே அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடணும். 25க்கு மேலே வந்து ரிசல்ட் வரணும் வந்து ஒரு அஃபீஷியல் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? பட் இதில் எதை நம்ப முடியும் அப்படின்னு தெரியாது. ஸோ வந்து நீங்கள் வந்து ரிசல்ட் வந்து லைட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்காக வந்து வரும்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக நம்பாதீங்க. ஏன்னா வந்து இது வந்து அஃபிஷியல் நியூஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து ஆர்ஐபி சென்னை இல்லை ஆர்ஐபி வெப்சைட்டில் தான் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், இதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.